1964 டிசம்பர் 22 தனுஷ்கோடியில் நடந்தது என்ன? டிசம்பர் 22 1964 அன்று தனுஷ்கோடியில வழக்கத்துக்கு மாறா காற்று மழை வந்துட்டு இருந்தது. அங்க இருக்கிறவங்களை பொறுத்தவரை காற்று புயல் மழை இருக்கும், கடலுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். வங்கக்கடல்ல உருவான புயல் எங்க எப்ப கரையை கடக்கும், அதனால ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படி எதுவுமே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிற அளவு அப்ப வசதி நம்ம கிட்ட இல்லை. பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி போற பாம்பன் பேசஞ்சர் ரயில் 653 இரவு 11:55க்கு தனுஷ்கோடியை நோக்கி அதோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ரயில் தனுஷ்கோடியை நெருங்கிறதுக்கு சில மீட்டர் முன்னாடி கடலோட வேகம் அதிகரிச்சுது. அது மிகவும் கொந்தளிக்க தொடங்குச்சு. அப்போது ரயில்வே சிக்னல் கம்பங்கள் எல்லாமே செயலிழந்து போயிருந்தது. எல்லா பக்கமுமே இருள் வந்து இடமே இருட்டா இருந்துச்சு. அப்போ ரயில் வர்றதுக்கு தெரிவிக்கிறதுக்கு ரயில்வே மாஸ்டர் விசில் ஊதியபடியே வந்துட்டு இருந்தாரு. அதுல வந்த 115 பேரும் அப்போ எப்படி மனநிலையில இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காற்றும் அந்த பெரிய கடல் அலைகளும் அப்படியே ரயில உள்ள இழுத்துருச்சு. ரயில்ல இருந்த அத்தனை பேரும் நீர்ல மூழ்கி இறந்துட்டாங்க. ஒரு சில நிமிடம் இருந்திருந்தா அந்த ரயில் கரைக்கிட்ட வந்திருக்கும். ஆனா இயற்கையோட அழிவை யாருனாலையுமே மாற்ற முடியாது. தனுஷ்கோடிக்கு முன்னாடி புயல் தலைமன்னாரை நெருங்கி இருந்தப்போ அங்க இருந்த மின்கம்பங்கள் எல்லாமே அருந்து ஊரே இருட்டுல மூழ்கி இருந்துச்சு. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல கூட அவங்களுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. ஒரு ரயில் இவ்வளவு உயிரை எடுத்தாலும் இன்னொரு ரயில் சில உயிர்களை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம். பல மக்கள் தன் உயிரை காப்பாத்த தேடி ஓடின இடம் தனுஷ்கோடியில ரயில் நிலையத்துல இருந்த ரயில் தான். அதனால அவங்க உயிர் தப்பிச்சாலும் ஆனா அத்தனை உயிர் போனதை அந்த மக்கள்னால ஏத்துக்க முடியல. சோகத்தையும் வலியும் அவங்களுக்கு தந்தது. தனுஷ்கோடியை தாக்குன அந்த புயல் தலைமன்னாரை கடக்கும் போது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துலதான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தனுஷ்கோடி அதை அடையும் போது மணிக்கு 250 கிலோமீட்டர்ல வந்து தாக்கி இருக்கு. இதோட விளைவு 3 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. இதோட விளைவு 3 முழு கிராமங்கள் கடலுக்கடிய இப்பவும் கல்லா நின்றுருக்கு. இந்த மிகப்பெரிய பேரிழப்பு நடந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் இந்த பேரிழப்பின் சோகம் இன்றளவும் தனுஷ்கோடியில இடிஞ்ச கட்டடங்களா இருந்துட்டு தான் இருக்கு. தனுஷ்கோடி போறவங்க எல்லாருமே இதை பார்க்காம இந்த நியூஸை கேட்காம வரமாட்டாங்க. அதை நம்மளுக்கு கேட்குறப்போ சோகத்துல நம்மளை மூழ்க வைக்கும். அப்ப அங்க இருந்த மக்களுக்கு அது எவ்வளோ வலியும் வேதனையும் கொடுத்துருக்கணும். இந்த உலகத்துல நிறைய அழிவுகள் நடந்திருக்கு, அதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி அழிவுகள் நம் கண் முன்னாடி நடக்கும்போது அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடையவே கிடையாது. அது மிக மிக இன்னும் வலிய தரும்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேரிழப்பு தான் இந்த தனுஷ்கோடியில் நடந்த சோகம். இந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கிடையாது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.